Hi friends, நான் உங்கள் LPM. லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து எப்படி ஷோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான ஒரு 12 விஜெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெட்டீரியல் டாட் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் லைனில் வாய்ட் மெயின்ங்கிற ஃபங்க்ஷனில் ரன் அப் அப்படிங்கிற விஜெட்ஸில் மை அப் அப்படிங்கிற அந்த கிளாஸ் வந்து கால் பண்ணுறோம். அண்ட் ரிமைனிங் கோடை வந்து நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டைப் பண்ணலாம். இப்போ இம்பார்ட்டண்டான விஜெட் எடுத்துக்கிட்டாலே வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேட்ஃபுல் அண்ட் ஸ்டேட்லெஸ், இந்த ரெண்டு விஜெட் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜெட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். STLESS ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃபோர்த் ஒன்னா ஒரு ஸ்கொயர் போட்ட ஆப்ஷனோட ஸ்டேட்லெஸ் விஜெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே ரன் அப்குள்ளே கொடுத்துருக்க மை அப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இது டைப் பண்ணவும் நமக்கு வந்து இந்த மை ஆப்ங்கிற கிளாஸ் வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டெய்னர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டைப் பண்ணவும் ஆப்ஷன் எல்லாம் ஷோ ஆகும். அண்ட் இந்த கான்ஸ்ட் அண்ட் ஓவர் ரைட் அதுக்கப்புறம் விஜெட் பில்ட் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டேட்ஃபுல் அண்ட் ஸ்டேட்லெஸ் விஜெட்க்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது வந்து பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மெட்டீரியல் ஆப்புக்குள்ள ஹோம் அப்படின்னு ஆட்ரிபியூட் இருக்கும். அதை ஜஸ்ட் டைப் பண்ணி ஸ்கேஃபோல்ட் விஜெட் வந்து செகண்ட் ஒன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஸ்கேஃபோல்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து கோடு வந்து ரன் ஆகும். இப்போ ரன் ஆகும்போது நமக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகும். அண்ட் இதை ஸ்கேஃபோல்டுக்கு பதிலாக கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு விஜெட் இருக்கு. ஸோ அதை ரன் பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து கண்டெய்னர் அண்டு ஸ்கேஃபோல்டுக்குள்ள பேசிக்கான டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம வந்து ஸ்கேஃபோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்காண்டி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேஃபோல்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப் பார் அப்புறம் பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் எல்லாமே ஸ்கேஃபோல்டு அப்படிங்கிற விஜெட்டுக்குள்ளே தான் இருக்கும் பேசிக்காக. அண்ட் பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன விஜெட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐகான் விஜெட் பார்க்கலாம். ஐகான்ஸ் டாட் என்ன விஜெட் நமக்கு என்ன ஐகான்ஸ் நம்ம ஷோ பண்ணணுமோ அதை ஷோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே சைட்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அந்த ஐகான் ஓகே. இப்போ நமக்கு வந்து அக்கௌண்ட் அண்டர்ஸ்கோர் பாக்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஐகான் வந்து லெஃப்ட் சைடில் ஷோ ஆயிருக்கு. இப்போ அதுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் வந்து ஒரு 40 அப்படிங்கிற சைஸ் மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ் வந்து 40னால இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ 100 அப்படின்னு மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ அதோடைய சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து கலர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ கலருக்கு கலர்ஸ் டாட் நம்ம என்ன கலரில் சேஞ்சஸ் பண்ணுமோ அந்த கலரில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயான் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் கொடுத்துருக்காங்க, ப்ளூ, ஸோ எல்லா கலர் நேமும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர்ஸ் டாட் க்ரீன் கொடுத்தா நமக்கு வந்து ஐகான் வந்து க்ரீன் கலரில் சேஞ்சஸ் ஆயிரும். அண்ட் நம்ம ரெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் ரெட் கலரில் சேஞ்சஸ் ஆயிரும். ஓகே, இந்த ஆட்ரிபியூட் தான் பேசிக்கான ஒரு ஆட்ரிபியூட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஜெட் வந்து சென்டர் விஜெட். ஸோ சென்டர் அப்படிங்கிற விஜெட் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த விஜெட் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது இப்போ ஐகான் அப்படிங்கிற விஜெட்டில் எப்படி சென்டர் அப்படிங்கிற விஜெட் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எந்த விஜெட் மேலே சென்டர் அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோமோ அந்த விஜெட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஐகான் அப்படிங்கிற விஜெட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஐகான் விஜெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணவும் நமக்கு இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ரேப் வித் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த சென்டருங்கிற விஜெட் வந்து இந்த ஐகான் விஜெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணவும் பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படிங்கிற விஜெட் வந்து நமக்கு வந்து ஐகான் விஜெட்டுக்கு அப்ளை ஆகி அந்த விஜெட்டை வந்து சென்டர் பண்ணிட்டு. ஸோ இதுதான் சென்டர் அப்படிங்கிற விஜெட். அண்ட் அதில் நம்ம ஐகான் அப்படிங்கிற விஜெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஐகானுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்குது, சைஸ், கலர் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஜெட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன விஜெட் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் விஜெட் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த ஐகான் விஜெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுங்கிற விஜெட் அதில் நம்ம என்ன வேர்ட் மென்ஷன் பண்ணுமோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இந்த ஐகானுக்கு பதிலாக ஃப்ளட்டர் அப்படிங்கிற வேர்டு வந்து ஷோ ஆகும்.
ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் விஜெட்க்கு மேலே சென்டருங்கிற விஜெட் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ அதனால டெக்ஸ்ட் விஜெட் வந்து சென்டரில் அப்ளை ஆயிருக்கு. இப்போ நமக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளட்டருக்கு அடுத்தது, அதாவது என்ன வேர்டோ அதுக்கு அடுத்தது கம்மா யூஸ் பண்ணி ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுமோ, ஸோ இவ்வளோ ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு 40 அப்படின்னு மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து அதோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃப்ளட்டர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ கலர் கலர்ஸ் டாட் நம்ம என்ன கலர் மென்ஷன் பண்ணுமோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடைய கலர் வந்து ப்ளூ கலரில் சேஞ்சஸ் ஆகிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு அதை போல்டு பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அடுத்தது. ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆப்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஃப்ளட்டருங்கிற வேர்டை வந்து நம்ம ஸ்டைல் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துருக்காங்க ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ சேம் அதே மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் டாட் இட்டாலிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வந்து நமக்கு நார்மலாக வேணும் அப்படின்னா நம்ம நார்மல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை இட்டாலிக் வேணும் அப்படின்னா இட்டாலிக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இதே மாதிரி அண்டர்லைன் அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிங்கிளாக ஒரு வேர்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதே இன்கேஸ் வந்து மோர் தென் ஒன் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்குன்னா நம்ம ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு எல்லாமே ஷோ ஆயிருக்கு. ஆனால் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைடில் வந்து அலைன் ஆயிருக்கு. இப்போ நமக்கு வந்து ரைட் சைடில் அலைன் ஆகணும் அப்படின்னா, ஸோ இந்த வேர்டுக்கு அடுத்தது அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் அலைன் டாட் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லாமே ரைட் சைடில் வந்து அலைன்மெண்ட் ஆயிரும். அண்ட் இந்த கேசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இல்லைனா ஒருத்தரை பற்றி இன்ஃபோ எதுவும் கொடுக்கிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ ஜஸ்டிஃபை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஜஸ்டிஃபையாக ஷோ ஆகும். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும், சென்டர் சைடில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். இப்போ இது ஜஸ்டிஃபைக்கு பதிலாக சென்டர் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ எல்லாமே சென்டரில் நமக்கு அலைன் ஆயிரும். ஓகே, இதுதான் வந்து பேசிக் ஆட்ரிபியூட் ஆஃப் டெக்ஸ்ட் விஜெட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் விஜெட் பற்றி பார்க்கலாம்.